இசைஞானி இளையராஜா அவர்களுக்கான இந்த பிரம்மாண்டமான விழாவில் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த பிரம்மாண்ட பாராட்டு விழாவில் வரவேற்புரையாற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு முதல் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன. அதுல மிக மிக முக்கியமான அடையாளமாக, யாரும் அழிக்க முடியாத அடையாளமாக இசைஞானி இளையராஜா சார் அவர்களும் அவருடைய இசையும் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றது. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீதும் நம்முடைய முதலமைச்சர் மீதும் தனியாக அவர் மீது பாசம் கொண்டவர் நம்முடைய இசைஞானி அவர்கள். ராஜா சாருடைய இசைக்கு தானும் ஒரு ரசிகர் என்ற வகையில முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் 1988ஆம் ஆண்டுல இசைஞானி என்ற பட்டத்தை நம்முடைய இசைஞானி அவர்களுக்கு கொடுத்தார். அது பற்றி கலைஞர் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தார். அவர் எழுதியதாவது 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விழாவில் இசைஞானி என்ற பட்டத்தினை யாரும் சொல்லாமல், முன்கூட்டியே திட்டமிடாமல், என்னுடைய இதயத்தில் மண்டி கிடந்த அன்பின் காரணமாக இளையராஜா அவர்களுக்கு நான் சூட்டி மகிழ்கின்றேன் என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு விழா எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் வெவ்வேறு தாயினுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் தாளாட்டி கொண்டிருக்கிற இசைத்தாய் தான் நம்முடைய இளையராஜா அவர்கள். அவருடைய பாடல் இல்லாம எந்த குழந்தைக்கும் தாளாட்டு இல்ல, அவருடைய பாடல் இல்லாம இளமையில துள்ளல் இல்ல, அவருடைய பாடல் இல்லாம நம்ம அத்தனை பேருக்கும் காதல் இல்ல. வயல்வெளி, டீக்கடை, திருவிழா, திருமணம், ஆட்டோ, பஸ், இப்படி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள். இசையமைப்பாளர் என்பதை தாண்டியும் இசை மருத்துவர்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பெனியன். சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் படித்தேன். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். பொதுவாக நம்ம அத்தனை பேரும் தூரத்தை, அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம், அப்படிதான் அளப்போம். ஆனா இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளவு தூரம்னா 25 இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய பயணத்திலையும், எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் வழித்துணையா இருக்கிறவர் நம்முடைய இசைஞானி அவர்கள். என்னுடைய சிறு வயது முதல் கோடிக்கணக்கான உங்களை போன்ற தமிழர்களை போல நானும் இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்துதான் வளர்ந்தேன். பயணங்களாக இருக்கட்டும், தனிமையா இருக்கட்டும், ஃபேமிலி டைமா இருக்கட்டும், ஒர்க் அவுட் டைமா இருக்கட்டும், என்னுடைய பிளேலிஸ்ட்ல உங்க பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். இசைஞானி இளையராஜாங்கிற டைட்டில் கார்டு மூலமாகவே பல வெற்றி படங்களை தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய இசைஞானிக்கு மட்டுமே உண்டு. இளையராஜா சார் முதலா இசையமைச்ச படம் அன்னக்கிளி, வருஷம் 1976. அப்போ நான் பிறக்க கூட இல்லை. அன்னைக்கு தொடங்கிய அவருடைய இசை பயணம் இன்னைக்கு பல பரிமாணங்கள்ல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா மிக கடினமான இசை வடிவம்னு சொல்லப்படுகின்ற சிம்பனி இசையை லண்டனில் அரங்கேற்றி தன்னுடைய 82வது வயதிலும் இசைஞானி அவர்கள் புது புது சாதனைகளை தினம் படைச்சுக்கிட்டே இருக்கார். எப்படி ஒருத்தர் சுறுசுறுப்பா, டிசிப்ளின்டா, அதே நேரத்தில் கிரியேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய இசைஞானி அவர்கள். லண்டன்ல அரங்கேற்றப்பட்ட இசைஞானியுடைய சிம்பனியை நேரில் கேட்டு ரசிக்க முடியலன்னு உங்கள பல பேருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும். அதே வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்தது. அந்த ஏக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் செஞ்சு காட்டியிருக்கு. அதுவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவோட இன்னைக்கு இந்த சிம்பனி இசை விழாவும் நடந்திருக்கு. இது இசைஞானி அவருக்கு மட்டும் பெருமை இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த பெருமை. இந்த பெருமைக்குரிய விழாவுக்கு தலைமையேற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இன்னைக்கு விழாவுடைய நாயகர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் உலக நாயகன் கமல் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். சிறப்புக்குரிய விழாவுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாண்புமாய்
உயர்நீதிமன்ற நீதியரசர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி உரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்களையும், நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மாமா அவர்களையும், வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், தோழமை கட்சியுடைய அனைத்து தலைவர்களையும், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும், இளையராஜா சாருடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களையும், முதலமைச்சருடைய செயலர் திரு சண்முகம் IAS அவர்களையும், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் திரு ராஜாராமன் IAS அவர்களையும், செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் திரு வைத்தியநாதன் IAS உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். திரையுலகம் மற்றும் இசையுலகைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் ஆளுமைகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். I extend a warm welcome to the Royal Philharmonic Concert Orchestra to this historic event. Welcome to Chennai. உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்துள்ள இசைஞானியுடைய ரசிகர்கள் ஒருவராக உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். பத்திரிகை நண்பர்களையும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இசையால் உலகை மயக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தம் ஆட்சியால் தமிழ்நாட்டை உயர்த்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். கோடிக்கணக்கான தமிழர்களுக்கும் உலக மேடையில் பெருமை சேர்த்தவரை ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாக இந்த மேடையில் தமிழ்நாடு அரசு கௌரவிக்கிறது. இது ஒரு பெரும் கலைஞரை நம் அன்புகளை காணிக்கையாக்கும் தருணம். ஹார்மோனிய பெட்டியில் இந்த இசை ராஜாவின் கைகள் நிகழ்த்தும் மாயம் கணக்கில் கொள்ள முடியாத அதிசயம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். நம் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இத்தகைய பிரம்மாண்டமான பாராட்டு விழாவினை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. உலக நாயகன் நம் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய அரசு செயலர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது.